Hello everyone. இன்னைக்கு simple present tenseல கேள்வி வாக்கியம் பத்தி பார்க்க போறோம். Interrogative sentences பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அதே போல பாருங்க I, we, you, they. இது வந்தா subject plus verb. எல்லாத்துக்கும் அது உங்களுக்கு தெரியும். இது இல்லாம என்னன்னா அந்த கேள்வி வாக்கியத்துல மட்டும் auxiliary verb ரொம்ப முக்கியம். auxiliary verbல I, we, you, they வந்தா do தான் போடணும். அதே போல he, she, it names வந்தா subject verb s, es, is இருக்கு. அது இல்லாம auxiliary verbsல பாத்தீங்கன்னா does கட்டாயம் போடணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் வருகிறான். ஓகேவா? இப்போ அவன் நான் என்ன சொன்னேன்? ஹீ எடுத்து போட்டோமா சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு வேர்பன்னா இங்கே வருகிறான்னு என்னது? கம். அப்போ ஹீ வந்தால் கம்ஸ். ஓகே, இது என்ன பிரித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். டஸ் ப்ளஸ் கம் போகணும். கம்ஸ் என்ன ஆகும்? டஸ் ப்ளஸ் கம்ஸ். ஓகே, இப்போ கேள்வி வாக்கியம் பார்க்கலாம். அவன் வருகிறானா? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ எப்படி எழுதணும் நம்ம? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன எழுதணும்? இன்ட்ராகேட்டிவ்னாவே ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். அப்போ இங்கே என்ன பிரிச்சிருக்கோம் நம்ம? டஸ் ப்ளஸ் கம் போட்டிருக்கோமா? அந்த டஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு சப்ஜெக்ட் வரணும். அவன் என்ன? ஹீ போட்டோமா? அதுக்கப்புறம் கம். டஸ் ஹீ கம்? இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுறேன். அவர்கள் என்ன சொன்ன? தே. அவர்கள் தே. விளையாடுகிறான்னது, விளையாடுறது என்னது தமிழில்? இங்கிலீஷில் ப்ளே. ஓகே, கிரிக்கெட் அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, தே ப்ளே கிரிக்கெட். இந்த ஆக்சிலரி வேர்பில் இது எப்படி மாற்றணும்? இப்போது டூ ப்ளஸ் ப்ளே. நான் என்ன சொன்னேன்? தே வந்தாவே டூ. அப்போ டூ ப்ளஸ் ப்ளே மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அவர்கள் கிரிக்கெட் விளையாடுகிறார்களா? இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இல்லை நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிரித்து வச்சுருக்கோம்ல, டூ தான் எப்போவுமே ஆக்சிலரி வெர்ப் தான் வரும் ஃபஸ்ட்டு. எதில் இந்த மாதிரி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாவே ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். டூ போட்டோமா? தே. எனவே தே, ஐ, யூ, விலாம் வந்தால் டூ தான் வரணும். ஓகே, அப்புறம் ப்ளே. ஏன்னா விளையாடுதுன்னு ப்ளே. ஓகே, கிரிக்கெட். டூ தே ப்ளே கிரிக்கெட். ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட். இப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணலாம்? பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி சொல்லித் தர போகிறேன். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.